இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலாங்கன்னா சுவையான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. அதுக்கு தேவையானதுங்க 1 கப்பு ரவைங்க, இன்றைய கப்பில் 1 கப்பு சர்க்கரைங்க, அப்புறமேல முந்திரி திராட்சைங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க இன்னும் போட்டுக்கலாங்க. நிறைய சாப்பிட்ணும் இஷ்டமாக இருந்தால் நிறைய போட்டுக்கலாங்க. நான் இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க. நெய்யுங்க, அப்புறமே ஏலக்காய்ங்க. இதுக்கு தேவையானதுங்க. இதை செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் முருங்கைப்பொடி வீடியோ போட்டிருந்தீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. இதேமாரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நாங்கள் நல்ல நல்ல பயனுள்ள வீடியோக்கள் நிறைய போடுறோங்க. வாங்கி இதை எப்படி செய்கிறோன்னு செஞ்சு பார்த்துடலாங்க. பாருங்க, இப்படி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. அப்புறம் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் வந்து இது தாராளமாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டை. பாருங்கள், நெய் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் வறுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 3 ஹவருக்கு நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சேவக்கு வறுத்துக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க. நெய்யிலேயே ரவை போட்டு வறுத்துக்கலாங்க. பொறுமையாக கரு விடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க. இன்னும் நேரமே வருது பாருங்கள். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வறுக்கலாங்க. நல்லா பாருங்கள், ரவை நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா செவக்கு வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்குங்க. இதுதாங்க பதம். எடுத்து கொட்டிக்கலாங்க. இது பாருங்கள், இதில் 1 கப்பு ரவை எடுத்துமுங்க. இதுலேயும் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுதாங்க கணக்கு. போதுங்க, 2 கப்பு தண்ணி. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணிங்க. பாருங்கள், கேசரி கலரை வரத்துக்காக கலர் பொடி கொட்டிக்கலாங்க. உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்கள் வெள்ளை ரவையை கூட வறுத்துக்கலாங்க. வெள்ளை கேசரியை கூட பண்ணிக்கலாங்க. சரி, இது இவ்வளோ போட்டால் போதுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நெய் கொஞ்சம் தண்ணியிலே ஊற்றிடலாங்க. நெய் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேங்க. பாருங்கள், தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கிது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்புறம் ரவையை போட்டு கலர் வைக்கலாங்க. அப்புறம் ரவையை கொட்டி கலர் வைக்கலாங்க. பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா கொட்டியாச்சுங்க. நல்லா கை விடாமல் கலரிகிட்டே இருக்கலாங்க. நல்லா ரவை வேகட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. நல்லா தண்ணி சுண்டிருச்சுங்க. கொஞ்சம் ரவை இது மாதிரியே தான் இருக்குதுங்க. கொஞ்சம் ரவை வேகாத மாதிரி இருக்குதுங்க. நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், தட்டம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. பாருங்கள், மூடி வச்சாச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ரவை சர்க்கரை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த கப்பில் தாங்க ரவை 1 கப் எடுத்து அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டால் நல்லா இலக்கம் கொடுக்குங்க. அப்படி கலரிக்கிட்டே இருக்கலாங்க. சர்க்கரை ஒன்றும் வேணுங்க, இன்னும் கூட ஒரு 1/2 கப்பு சேர்த்து போட்டுக்கலாங்க. நாங்கள் சர்க்கரை கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்றதுனால அளவு போட்டுக்கிறோங்க. நீங்கள் வேணும் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றீங்களா இன்னொரு 1/2 கப்பு சேர்த்து போட்டுக்குங்க. பாருங்கள், சக்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா இலக்கம் கொடுத்துருச்சுங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றலாம், நெய்யும் ஊற்றலாங்க. பாருங்கள், நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா நெய்யும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தெரிஞ்சவங்க செஞ்சுக்குங்க. தெரியாத கல்யாணம் முடிச்ச பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க, தெரியாமல் இருக்குங்க. அவங்களாம் இதை பார்த்து செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. புறம்புறம் வந்தால் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யலான்னா இதை செஞ்சுருங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஏதோ விசேஷ நாளில் சாமிக்கு பிரசாதம் படைக்கிறனால இதை செஞ்சு படைக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா தளவு கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க.
பாருங்கள், ஏலக்காய் வந்து இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா கை விடாமல் கலரிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், கேசரி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து வறுத்து வச்சது முந்திரி திராட்சையில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா முந்திரி திராட்சையில் போட்டு நல்லா கலரிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க கேசரி. சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. வேறு பாத்திரத்தை மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. பக்குவமாக செஞ்சு நல்லா நீட்டாக செஞ்சிங்கன்னா நல்லா பொறுமையாக செய்யணுங்க. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நல்லா நெய்யும் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.